காதலிச்ச தம்பதின்றது ஒரே வார்த்தை தான். ஆனா அது வாழ்க்கையா பார்க்கும்போது பெரிய விஷயங்கள் இருக்கு. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இருக்கிற காதல் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி 2 பேரும் இந்த உலகத்து மேல வச்சிருக்க காதலும் உயர்ந்ததா. உங்களுக்குள்ள காதல் மலர்ந்த நொடியும் கல்யாணம் நடந்த கணமும் உங்களுக்கு திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? அதுதான் ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. இன்னைக்கு நம்ம ஆஹா என்ன பொருத்தத்துக்கு வரப்போற எல்லாருமே நீங்க பார்த்து ரசிச்ச செலிபிரிட்டிஸ். முதல் வரப்போறவங்க சென்னைகிரி அண்ட் இனாசி. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா. குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே, குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் தேனே. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. ஹாய் கிரி, ஹாய் மியா, வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஓகே, யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க? எப்படி நடந்தது உங்க லவ் ஸ்டோரி? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஒரு மிமிக்ரேட்டர், உங்களுக்கு தெரியும். ஆமா. அது நிறைய ஷோஸ் எல்லாம் சென்னையில் பண்ணிட்டு இருப்பேன். யதார்த்தமா அவங்க ஒரு ஃபேமிலியோட வந்திருந்தாங்க ஷோ பார்க்குறதுக்கு. நிகழ்ச்சியில் பார்த்துட்டு எப்பவுமே ஃபேன்ஸ் எல்லாம் நம்பர் கேட்பாங்க. கேட்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆள் தான். அவங்க கேட்டோன்னே அவங்க எப்போ சென்னை வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் சென்னை வந்திருக்கேன் சார், உங்களை பார்க்கலாமா? உங்களை பார்க்கலாம். ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மீட் பண்ணுறப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன பார்த்து அவங்க ரசிச்சீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க. பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு. எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, இங்க வந்த கப்பலை வந்து திருப்பி நாங்க கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்ன்றது. மறுபடியுமா? எஸ். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். துதியோடு லயம் போலவே. அடுத்து வரப்போற கப்பல் மனோஜ் அண்ட் மோனிஷா. Welcome to ஆஹா என்ன பொருத்தம். Hello, how are you? Superb. I'm good. How are you? I'm fine, thank you. உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? It's a love come arranged marriage. லவ் கம் அரேஞ்ச். லவ் தான். அதுக்கு அப்புறம் வந்து எப்படியும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுதான் சொல்லணும். லவ் எப்படி நடந்தது? எங்க நீங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க? இந்த மேட்டர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ப்ரோபோஸ் பண்ணது நான் தான். தெரியுது, நீங்க பேசும்போதே தெரியுது. சொல்லுங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா பொண்ணுங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் அட் தி சேம் டைம் இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு படத்துக்காக தேடிட்டு இருந்தேன். அந்த டைம்ல இவங்கள பார்த்தேன். பார்த்த செகண்டே இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் ஹீரோ வேற ஒருத்தர் இருந்ததால அந்த படத்தையே கட் பண்ணிட்டு, இல்லைங்க படம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். So that's how we both came into it. So எதை வச்சு நீங்க டிசைட் பண்ணீங்க ஓகே he has to be my life partner ன்னு? எதுக்கு?
முக்கியமா சொல்லணும் 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ண டைம்ல வந்து என்கிட்ட சொன்னது வந்து எப்பவுமே நான் உன்னோடயே இருக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு நிறைய வேலை ஆப்ஷன்ஸ் கூட வெளியூர்ல எல்லாம் கிடைச்சது. ஆனா அவர் போல, இல்ல எனக்கு உன்னோட தான் இருக்கணும் அப்படின்னாரு. ரெண்டாவது விஷயம், லவ் பண்ண ஐ திங்க் ஹார்ட்லி ஒரு 2 monthsலயே அவரோட அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்கணும் அப்படின்ட்டு வந்து அம்மா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம ஃபேமிலி முன்னாடி எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சோ அதுலயே எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அவர் இருக்காரு என்ன கட்டிக்கிறது. ஓ எவ்வளவு வருஷம் நீங்க லவ் பண்ணீங்க? 7 years of love. 7 years. ரொம்ப சந்தோஷம். எங்களோட ட்ரெடிஷன் நீங்க வந்த கப்பல் திருப்பி மாலை மாத்தி பார்க்கணும்ன்றது. எங்களுக்காக மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஆல்வேஸ் ரெடி. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு. அடுத்து வர போற கப்பல் ரிசு அண்ட் அம்ரீன். ஏ எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி ஏ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி ஏ எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி ஏ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி எப்படி Tuesday நீ தண்டம் வந்த கண்டம் Friday நீ போக்க ஓட்டு தீர்க்க. அம்ரீன் என்னாச்சு? ஏன் அடிக்க போறீங்க? இது ஆஹா என்ன பொறுத்தவங்க இங்க சண்டை எல்லாம் நடக்காது. சண்டை வந்து இந்த சாங்ல மட்டும்தான், லைஃப்ல இல்ல. தட்ஸ் நைஸ். சோ உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் தான். சோ யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க? எங்க மீட் பண்ணீங்க? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி மீட்டிங்லாம் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ணதே வந்து எங்க கல்யாணத்துல தான். ஓ லவ் கம் அரேஞ்ச் நீங்க? அது லவ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, நார்மலா வந்து நான் ஒரு கேண்டிட் ஷோ பண்ணிட்டு இருந்தேன். நார்மலா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணாங்க, நீங்க நல்லா ஷோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததால என்னால கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ரொம்ப நல்ல பையன் போல, ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சு 3 நாளா ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க. பட் ஆனா அப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருந்தது. அப்போ மெசேஜ் பண்ணோன்னே நல்லா பேசினாங்க, நல்லா ஷோ பண்ணீங்கன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ரப்போஸ்லாம் இல்லை, அவங்க நார்மலாக கேட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணா உண்மையில நல்லா இருப்பான்னு சொன்னாங்க. தென் வீட்டில் பேசி ஓகே பண்ணி அண்ட் நிக்கா அன்னைக்கு தான் வந்து பேசி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சோம். எல்லாருமே மீட் பண்ணிருக்காங்க, எல்லாருமே லவ் பண்ணாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்டா லவ் பண்ணிட்டு மேரேஜ்ல பார்க்கலாம். சோ நீங்க 2 பேருமே பாத்துக்கவே இல்ல? பாத்துக்கவே only messages மொபைல்ல பேசிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. பேசுறோம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவோம். பட் ஒருத்தர் பார்த்ததே இல்ல. ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க உங்க லவ் ஸ்டோரி. ஓகே தட்ஸ் நைஸ். எங்களோட ட்ரெடிஷன் இங்க வந்து கப்பல் வந்து திருப்பி மாலை மாத்திக்கணும்னு எங்களோட ஆசை. நீங்க ரெடியா இருக்கீங்களா? டெஃபினட்டா. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். 3 கப்பலுமே ஒருத்தர் போட்டி போட்டு லவ் பண்றாங்க. இந்த லவ்வோட நம்ம ஷோ ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுல மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இட்ஸ் an identification round. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நாள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்த நீங்க எவ்வளவு கவனிச்சு வச்சிருக்கீங்க, அது உங்க மனசுல இருக்கா இல்லையான்னு நாங்க வந்து தெரிஞ்சுக்க போறோம். நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ஜென்ஸ் கொஞ்சம் வெளியே வரீங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கோலம் போடணும். உங்க எல்லாருக்கும் கோலம் போட வருமா? உங்களுக்கு வரும்? உங்களுக்கு வரும்? உங்களுக்கு உங்களோட இன்னும் 2 பேர் வந்து இங்க கோலம் போடுவாங்க. இந்த 5 கோலத்துல வந்து நீங்க போட்ட கோலம் எதுன்னு உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க.
இதை வச்சு உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி சரியா? டெய்லி இதே மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்ல இந்த கோலம் தவிர வேற எதுவும் போட மாட்டேன். ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்ட் நீங்க போட்டுக்கிற இந்த கோலத்தை கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிச்சிடுவாங்களா? எதுக்கு? ஏன்னா எனக்கு தெரியாது இல்ல கோலம் போட. இதுதான் தெரியும் சிம்பிளா. அவருக்கு தெரியும் நான் இந்த மாதிரி கோலம் போடுவேன். இந்த மாதிரி சிம்பிளா கோலம் போடுவீங்கன்னு தெரியும். ஓகே, தட்ஸ் நைஸ். மோனிஷா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டவுட்ஃபுல் தான். டவுட்ஃபுல்லா? ஏன் நீங்க கோலம் போட்டு அவங்க பார்த்ததே இல்ல? சுத்தமா பார்த்தது இல்ல. ஓகே, பார்க்கலாம் கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு. மீனாசி, நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவீங்க? அம்முன்னு. சோ அதுதான் அவங்களோட பெட் நேமா? எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறீங்களா? அம்மு. டோட்டலா இங்க 5 கோலம் இருக்கு. உங்க வைஃபும் ஒரு கோலம் போட்டிருக்காங்க. உங்க வைஃப் போட்ட கோலம் அது கண்டிப்பா அலங்கோலமா தான் இருக்கும். கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. இந்த கோலம் இதுன்னு நினைக்கிறீங்களா? ஷூரா? ஆமா. அவங்கள கூப்பிடலாமா? அவங்க அது போட்டிருக்காங்களா இல்ல வேற கோலமான்னு கேட்கலாமா? ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் இதுதான் போட்டுட்டு இருக்கா 10 வருஷமா. இத போட்டாங்களா? ஆமா, வேற எதுவும் தெரியுது. இதெல்லாம் வேற யாரோ போட்டிருக்காங்க. நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? வாங்க. ஆப்ஷன் இருக்கா இல்லையா? அதானே ஒரே ஒரு ஆப்ஷன் தப்பா ஆயிடுச்சுன்னா 0 பாயிண்ட்ஸ். இப்ப கூட ஒண்ணு இல்ல, டிசைட் பண்ணி சொல்லுங்க. இதுவா இது? இதுல இருந்து இதுக்கு எதுக்கு சூஸ் பண்ணீங்க? இல்ல, எப்ப எது போட்டாலும் கடைசி அந்த இது போடுவாங்க. கடைசி எக்ஸ்ட்ரா ஒரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் 10 வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க. அது போட்டுட்டு பாத்துக்கலாம். அதே மாதிரி இருக்கான். போட்டுட்டு மேல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி. சோ இது நினைக்கிறீங்க? இதுதான். உங்க வைஃப் கிட்ட கேட்கலாமா அவங்க போட்ட கோலம் என்னன்னு? அதே கோலம் தான். இதேதானே அவங்களும் கரெக்டா சொல்லிட்டாங்க. கண்டுகொண்டேன். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். மோனிஷா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவீங்க? பட்டுமா அப்படின்னு கூப்பிடுவேன். பட்டுமான்னு. சோ உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்காக கூப்பிடுவீங்களா? ஷூர். பட்டுமா. இந்த 5 கோலத்துல உங்க வைஃப் கூட ஒரு கோலம் போட்டிருக்காங்க. இது மாடர்ன் ஆர்ட் தானே? மாடர்ன் ஆர்ட் இல்ல, இது கோலம் தான். போடப்பா. கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். கையில இல்ல, வாயில. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறீங்களா? எஸ். Are you sure? கன்ஃபார்மா? எஸ். மோனிஷா வாங்க. அவங்க போட்ட கோலம் எதுன்னு சொல்லுங்க மோனிஷா. நான் போட்ட கோலம் இது. இந்த ஸ்கூல்ல சொல்ற மாதிரி நினைச்சேன், ஆனா மிஸ் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட்ல நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க முடியல, அதனால உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ். கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்க வைஃப் இனிமே எங்க கோலம் போட்டாலும் இதுதான் என் வைஃப் கோலம் போடுவாங்க, இந்த மாதிரி போடுவாங்கன்னு உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்து. தேங்க்யூ. அம்ரின், நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி ஆசையா கூப்பிடுவீங்க? மாமா. மாமா. எங்களுக்காக அவங்களை கூப்பிடுறீங்களா? மாமா. அம்ரின் கோலம் போடுவாங்களா? ஒழுங்கா டீயே போட தெரியாது. கோலம் போடுறது. அவங்க எந்த கோலத்தை போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து அதாவது இன்னைக்கு காலையில ஒரு 1.5 ஹவருக்கு முன்னாடி தான் கத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கோலம் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த கோலம் உங்களுக்கு டவுட்டா இருக்கு? ஆமா, அதுதான் நினைக்கிறேன். பாப்போம். சரி, அம்ரினை கூப்பிடலாமா? வாங்க அம்ரின். நீங்க கோலம் போட்டது இதுதான் உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. நீங்க போட்ட கோலம் இதுதாவா? கரெக்ட். கரெக்ட். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சதுனால இதை கண்டுகொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நீங்க போய் தேங்க்யூ. இப்ப நம்ம விளையாட போற ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நாளா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். சோ நம்மளோட கேம் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? ரெடி. கிரியா நீனாசி வாங்க. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெடிஷன் இருக்கு. உங்க வைஃபுக்கு பொட்டு வச்சு விட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஜோதி நெறஞ்சவே சுண்ண விட்டு சமஞ்சவே போடா போரா மலை போடா போரா
ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போடா போறா தாலி போடா போறா. எங்களோட ரவுண்ட் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. சென்னைகிரி, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போக ரொம்ப பிடிக்கும்? லண்டன், UK. லண்டன், UK. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? லண்டன். கரெக்டான ஆன்சர். 10 points. என்னாச்சு? உங்களுக்கான கேள்வி. நீங்க அடிக்கடி வாங்குற பொருள் என்ன? ஃபிஷ், மட்டன். ஃபிஷ், மட்டன் வாங்குறீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? மட்டன். நீங்க ஃபிஷ் கூட சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு ஃபிஷ் கூட பிடிக்குது. புரிஞ்சுக்கங்க. வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, கேள்விக்கு கரெக்டான பதில். another 10 points. கிரி, உங்களுக்கான கேள்வி. நீங்க மிமிக்ரி பண்றதுல யாரோட வாய்ஸ் உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் ரகுவரன் சார் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சார். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கங்கை அமரன். இனாசி, உங்களுக்கான கேள்வி. உங்க அம்மா வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரு அடிக்கடி வருவாங்க? எங்க அம்மா தான். உங்க அம்மா. அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? மாமியார் தான், அம்மா தான். உங்களோட அம்மா அவங்களோட மாமியார்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 points. கிரி, உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃப் சொல்லி இங்க வரைக்கும் நீங்க மாத்திக்காத விஷயம் என்ன? இல்ல கோவப்படுவேன் எப்ப, அது ரொம்ப தப்பு. ஓகே, டக்குன்னு கோவப்படுவீங்க. அப்புறம் அப்ப மறந்துடுங்க. ஆனா உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? போன் வந்த உடனே டக்குன்னு கிளம்பிடுவாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த கேள்விக்கு தப்பான பதில்னால நான் வந்து பெலூன் உடைக்க முடியாது. 10 points இல்ல. இனாசி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஊர்ல உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச இடம் என்ன? எங்க அக்கா வீடு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அங்க ஒரு ரிவர் இருக்கு, ஆறு. அங்க ஒரு ஆறு இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லிருக்காங்க. இந்த கேள்விக்கு தப்பான பதில் ஆயிடுச்சு. பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து தப்பான பதில், அதனால வந்து 3 பெலூன் உடையல. 3 கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 30 points. இந்த பெலூன் நீங்க எப்படி உடைக்க போறீங்க? உடைங்க. மனோஜ் அண்ட் மனிஷா, யங் கியூட் கப்பிள், வாங்க. மோனிஷா, உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவங்க இன்னும் வாங்கி கொடுக்காத பொருள் என்ன? நார்மலா எனக்கு சாரி போட ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு சாரியோட நார்மலா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போட அவர் ஆசைப்படுவாரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அதர் வே அரவுண்ட். ஐ ஹேவ் அன் ஹஸ்பண்ட். ஸோ ஐ திங்க் ஒருவேளை நான் ஆனால் கேட்கல, இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவும் கேட்டது இல்லை. ஸோ அதனால மைட் பி நான் கேட்டது சாரி அண்ட் அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு பிடிக்கும், அதை அவங்க கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டதா எனக்கு பிடிக்கும்னு அவங்க எழுதிருக்காங்க. கேள்விக்கு தப்பான பதிலாச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. மனோஜ், உங்களுக்கான கேள்வி. உங்களோட ரோல் மாடல் யார்? என்னோட ரோல் மாடல் வித்தவுட் டவுட் எங்க அப்பா, எங்க அம்மா. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? ரோல் மாடல் அப்படின்னா அவருக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது வந்து அப்பா தான். ஸோ நானும் அப்பா தான் சொன்னேன். கேள்விக்கு கரெக்டான பதில் 10 points. மோனிஷா, உங்களுக்கான கேள்வி. உங்களோட ராசி என்ன? மேஷ ராசி. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நானும் மேஷம் தான் எழுதியிருக்கேன். மேஷம் கரெக்டா எழுதிருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 points. மனோஜ், உங்களுக்கான கேள்வி. நீங்க அடிக்கடி போன்ல பேசுற ஃப்ரெண்ட் யாரு? மோனிஷா இல்ல அப்படின்னா மோனிஷாவோட தான் லைக் மோஸ்டா இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்ன்றதால அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்ல அப்படின்னா அடுத்தபடியா லைன்ல இருக்கிறது எங்க அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 இதுல தான் இருக்கும். மற்றபடி ஆஃபீஸ் சைட்ல இருந்து யார்கிட்டயும் பேசுற மாதிரி இருக்காது. உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அதே தான் சொல்லியிருக்கேன். என் கூட எங்க அம்மா தான் பேசுவாங்க. ஆஹா, என்ன பொறுத்த மாதிரி இருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 points. மனிஷா, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்? காமெடி படங்கள். கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாரு? ஏன் இப்படி என்ன சோதிக்கிறார்?
மனோஜ் என்ன எழுதிருக்கீங்க? எல்லா ஜானர்ஸ் ஆஃப் மூவியும் எல்லா வகையான மூவியும் பிடிக்கும். அப்படின்னு அதுல மோஸ்டா நாங்க கப்பலா இருக்கிறதால மேபி ரொமான்டிக் படம் லவ் படமா பிடிக்கும்னு நினைச்சேன். அதுல வந்து காமெடி பண்ணிட்டாங்க. ஓகே லவ் படமா தானே காமெடி படமா தானே ரெண்டும் ஒண்ணுதானே. காமெடி ரெண்டு மிக்சர். எல்லா படமும் பிடிக்கும், காமெடி அப்படின்னு சொன்னீங்க. அது லவ்ன்றது வந்து இல்லாம இருந்தது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காமெடி பிலிம்ஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மனிஷா, மனோஜ், உங்களுக்கான லாஸ்ட் கேள்வி. உங்களை யார் அதிகமா பாராட்டுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? சொன்னது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா உன்னை பாராட்டுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை தானே சொல்ற? ஏன்பா சட்டு போட்டுன்னு ஒரு முடிவு வாங்கப்பா. உங்க ஃபேமிலியை நீங்க ஃப்ரெண்ட்ஸா கன்சிடர் பண்றீங்க, பட் நீங்க அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். கேள்விக்கு தப்பான பதில், சோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல 3 கேள்விக்கு தப்பான பதிலாச்சு, 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. அதனால உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ். ரிது அண்ட் அம்ரீன் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கீங்கன்னு நம்ம இங்க பார்க்கலாம். வரீங்களா? முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும், அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன். அமரன், உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க ஹஸ்பண்டை தவிர வேற யார்கிட்ட மனசை விட்டு பேசுவீங்க? அம்மா. அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அம்மா. அம்மானா அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். ரிசு, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல எந்த விஷயத்திலயும் டிசிஷன் எடுக்கிறது யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா. அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அப்பா. என்னோட மாமனார், அவங்க அப்பான்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். அம்ரீன், உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல Dress செலக்ட் பண்றது யாரு? ஹஸ்பண்ட். உங்க ஹஸ்பண்ட். ஷூர்? ஷூர். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஆஃப் கோர்ஸ் அப்பா, அம்மா, வைஃப், எனக்கு எல்லாருக்குமே நான் தான். கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். ரிசு, உங்களுக்கான கேள்வி. உங்க வைஃப் உங்களை முதல் பார்க்கும்போது நீங்க எந்த கலர் Dress போட்டீங்க? நிக்கால கோல்டன் கலர் அந்த சில்வர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேர்வானி போட்டுருக்கோம். உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அப்படியே கேளுங்க. ஒயிட் கலர் ஷேர்வானி, ரெட் கலர் துப்பட்டா. ஷேர்வானின்னு சொன்னாங்க, பட் அது கலர் தான் தப்பா சொல்லிருக்காங்க. ஷேர்வானி சொல்லிருக்காங்களே, ஒரு பாதி பல்ல எடுத்துருங்க. பாதி பல்ல எப்படி உடைக்க முடியும்? அதனால உடைக்க முடியாது, இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, அம்ரீன், உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் எந்த டைரக்டர் படத்துல நடிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? வெங்கட் பிரபு. அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கேளுங்க. வெங்கட் பிரபு கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 points. ரிசு, உங்களுக்கான லாஸ்ட் கேள்வி. உங்ககிட்ட மொத்தம் எவ்வளவு வாட்ச் இருக்கு? 3. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கேளுங்க. 2. 2 வாட்ச் இருக்கு அப்படின்னு எழுதிருக்காங்க. இல்ல 2 வாட்ச் தான் கட்டறேன் நானு, பட் ஒரு வாட்ச் வீட்ல சும்மா. அதெல்லாம் கணக்கு இல்ல. அதெல்லாம் கணக்கு நாங்க எடுத்துக்க முடியாது. கட்டறது எல்லாம் 3 வாட்ச் சொல்லிருக்காங்க. நீங்க 3 தப்பாயிடுச்சு. கேள்விக்கு வந்து தப்பான பதில் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல வந்து 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. Thank you. பட் அதுக்கு முன்னாடி வந்து இல்ல ஒன்னு வந்து அவங்களுக்கு ஒன்னு வந்து எனக்கும் மாத்திக்கிறேன். வாங்க. இந்த ரவுண்ட் கொஞ்சம் டிஃபரண்டா கொஞ்சம் டஃப்பா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? என்ன மேடம் திடீர்னு? வாங்க சொல்றேன். என்னங்க நம்மளோட ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு சின்ன ட்ரெடிஷன். உங்க வைஃபுக்கு வளையல் போட்டு விட ரெடியா இருக்கீங்க? கண்டிப்பா மேடம். தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம். வளையல் இந்த முன்னாடி போட்டு விட்டுருக்காங்களா? இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. கல்யாணம் ஆன புதுசுலயே நடக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்களோட கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காதல் சடுகுடு கபடி கபடி விளையாட சொல்லுவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான கேம். நீங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு பூவை எடுத்துட்டு உங்கள்ட்ட கொடுக்கணும். என்கிட்ட இல்ல, உங்க வைஃப் கிட்ட கொடுக்கணும். உங்க வைஃப் கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாம ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஒவ்வொரு ஐ லவ் யூக்கு 10 பாயிண்ட்ஸ். ஒரு நிமிஷத்துலயே வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்க வைஃபை லவ் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடா அந்த சைக்கிளை ஓட்டி ரோஸ் எடுத்துட்டு போய் உங்க வைஃபுக்கு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க, அவ்வளவு பாயிண்ட்ஸ். நீங்க போய் அதை இடத்துல உட்காந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவே நிப்பாட்டணும் தேவையில்லை, ஓட்டிட்டே கொடுக்கலாம். இல்லைன்னா முடியாது. வைக்கணும் பின்னால அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. I love you ba. 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்ப என்ன தெரியுமா, நீங்க இந்த பூவை போய் உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ஆசையா ஐ லவ் யூன்னு சொன்னா அவங்க வந்து உங்களை ஒரு ரவுண்ட் சைக்கிள் உட்கார்ந்துட்டு ஓட்ட வைக்க போறாங்க. ஐயோ அது யாரு? ஐ லவ் யூ. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள். இந்த ரவுண்ட்ல 4 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லி ரோஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 40 பாயிண்ட்ஸ். அடுத்தது மனோஜ் மோனிஷா வாங்க. ட்ரெடிஷன், உங்க வைஃபுக்கு வளையல் போட்டுக்கிட்ட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. கல்யாண நேரத்துல போட்டிருப்பீங்க, ஒரு மாசம் தான், ஆனா திருப்பி எங்களுக்காக போடுங்க. கண்டிப்பா. மோனிஷா எப்படி இருந்தது இந்த ஃபீல்? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீல். பிகாஸ் ஹஸ்பண்ட் போடுறாரு அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. கேமை பார்த்துருப்பீங்க மனோஜ், ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு நிமிஷத்துல நீங்க சைக்கிள் ஓட்டு ஒரு பூவை எடுத்து உங்க வைஃப் கிட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். எவ்வளவு பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்லுவீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பா பார்க்கலாமா? கண்டிப்பா. ஸோ நீங்க போய் மனிஷா அங்க உட்காந்துக்கங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா, இந்த ஊரும் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா அட போங்கய்யா, பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாமூச்சிகள் நடக்குது நடக்குது, பச்சை பசுமை நமது விழியில் 6 5 4 3 2 கடைசி பூ கொடுக்கும் போது கையில இருந்து விழுந்தாலும் அந்த பூவை வந்து அப்படியே எப்படியோ சேர்த்துட்டீங்க அவங்க கிட்ட. எவ்வளவு பூ கொடுத்துருக்கீங்க ஒரு நிமிஷத்துல? எவ்வளவு தடவை ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க? I LOVE you. Love you 6.
எக்ஸாக்ட்டா I கொடுத்திருக்காரு. love you 6 தடவை வந்து சொல்லி பூ கொடுத்திருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா உங்க ஹஸ்பண்டோட ஒரு ரைட் போறதுக்கு? யா ரெடி. ஓகே மனோஜ் நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, பண்ணிருக்கீங்களா? ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து நான் கண்டிப்பா பண்ணதே கிடையாது. இப்ப பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஓகே ஆல்ரைட் லெட் மீ ட்ரை மை சான்ஸ். சொல்டா. எனக்கு ஆக்டிங் ஆரம்பிச்சார் அதுக்கு. யாரோ ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல நிக்குது. ஓகே சொல்லுங்க. ரைட். ஹே யூ I love you. ஏய் ஃபோன் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. நாளைக்கு பாப்போம். I love you so much. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள். உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 6 ரோஸ் கொடுத்ததுனால 60 பாயிண்ட். தேங்க் யூ. அடுத்து ரிசு அண்ட் அம்ரின் வாங்க. எங்களோட ட்ரெடிஷன் உங்க வைஃப் வளையல் போட்டு விட்டுறீங்களா? தாராளமா. உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி முன்னாடி பார்த்ததே இல்ல, கல்யாணம் ஆன அப்புறம் இந்த மாதிரி பூவெல்லாம் கொடுத்தா எல்லாமே சொல்லிருக்காங்களா? இல்ல 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 இல்ல. சோ ஆசைப்படுறீங்களா? சரி. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. I love you. ஏப்ரல் மேயிலே பசுமையே காஞ்சு போச்சுடா ஓரம் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே I love you. இது தேவையா ஜூன் ஜூலையா I love you. பட்டாம்பூச்சிகள் பறக்குது கண்ணா I love you சொல்லிருக்காங்க 5 times. இப்போ நீங்க அவங்களோட ஒரு ரைட் போக ரெடியா இருக்கீங்களா? ஓகே வாங்க வாங்க வாங்க. I love you. so sweet. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். 3 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. 4வது ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? ரெடியா இருக்கீங்களா? யா. லேடிஸ் கொஞ்சம் வரீங்களா? சின்ன வயசுல இந்த சாபூத்ரி விளையாடி இருக்கீங்களா? யா விளையாடிருக்கோம். விளையாடி இருக்கீங்களா? சோ 3 பேர் இப்படி கையை வச்சுக்கோங்க. நான் சாபூத்ரின்னு சொல்லும்போது நீங்க வந்து பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட், அதை வச்சு நாங்க வந்து டிசைட் பண்ண போறோம். ஓகே? சா பூ த்ரீ. சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் क्वेश्चन கொடுப்போம். ஓகே? நீங்க போய் உட்கார்ந்துங்க. சா பூ த்ரீ. சோ இவங்க செகண்ட், நீங்க தேர்ட். ஓகே. சோ உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு சிச்சுவேஷனை கொடுப்போம். அதை வந்து நடிச்சு காமிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு கேம் கொடுப்போம். அது நீங்க விளையாடணும். ஓகே? போய் காமிக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க ட்ரெடிஷன். சோ கிரி இனியா வரீங்களா? கல்யாணம் எப்போ மெட்டி போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல என் தங்கச்சி தான் போட்டா மகள். ஓகே. ஏன்னா நாத்தனார் முறங்கிறதுனால எங்களுக்கு அவங்க எப்பவுமே மெட்டி போட்டு விட்டது இல்ல உங்களுக்கு? போட்டது இல்ல. இப்ப போட போறாங்க. சந்தோஷமா? ஆகா, என்ன பொறுத்துக்கு பெரிய தேங்க்ஸ்.
இடத்துல உட்காந்துக்கீங்க. தேங்க்யூ. மனோஜ் அண்ட் மனிஷா வாங்க. நியூலி மேரிட் கப்பிள், கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. உங்க கல்யாணத்துக்கு உங்க ஹஸ்பண்ட் வெட்டி போட்டிருக்காங்களா? இல்ல, எங்க மாமா தான் போட்டு விட்டாரு. மாமா தான் போட்டு விட்டாரு. ரொம்ப ஆசைப்பட்டேன் அவர் தான் போட்டோன்னு, பட் ட்ரெடிஷன் நம்ம மாத்த முடியாது இல்லையா? ஆமா. சோ இன்னைக்கு அந்த மொமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? கவலைப்படாதீங்க, எடுத்துட்டு வர அவங்க ஷீரை போட போறாங்க. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் மொழியால் தானே வாழ்கிறேன். I love you so much. I love you too. தவமின்றி கிடைத்த வரமே. ரிசு and அம்ரின் வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், உங்க வைஃப்க்கு மெட்டி போட்டு விடுறீங்களா? தாராளமா. நீங்க போய் உட்கார்ந்துக்குங்க, நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. ரிசு and அம்ரின், உங்களுக்கான கேள்வி. உங்க மனைவியின் தம்பிக்கு வேலை கிடைக்கல, அதனால அவங்க அப்பாக்கும் அவங்களுக்கும் சண்டை. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, இது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா இருந்துடுவீங்க. ஆப்ஷன் பி, அவங்க 2 பேர்கிட்டயும் பேச வச்சு நீங்க புரிய வைப்பீங்க. ஆப்ஷன் சி, தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆப்ஷன் டி, அவங்க தம்பியை உங்க வீட்டுக்கு கூட்டு வர சொல்லிட்டு உங்க வீட்லயே தங்க வச்சுப்பீங்க. தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி முயற்சி பண்ணுவதை விட ஒரு வேலை வாங்கி கொடுக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. தம்பிக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுவோம். ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்றீங்க. ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? தாராளமா. ஆப்ஷன் சி 29%, நாட் பேட். பார்க்கலாம் மத்த ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆப்ஷன் ஏ 12%, ஆப்ஷன் பி 38%, ஆப்ஷன் டி 21%. நீங்க சொன்ன பதில் 2வது இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ். அடுத்தது கிரி and இனாசி, உங்களுக்கு வந்து நாங்க ஒரு சிச்சுவேஷனை கொடுக்க போறோம். அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். இந்த டம் ஷரட்ஸ் எல்லாம் விளையாடி இருப்பீங்க இல்லையா, அதே மாதிரிதான். யார் நடிக்க போறாங்க, யார் சொல்ல போறாங்க? உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்போம். அந்த 1 நிமிஷத்துல நீங்க நடிச்சு காமிக்கணும். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். நாளைக்கு 2 பேரும் சர்ச்சுக்கா, கோயிலுக்கு, சினிமாக்கு, வீட்டுக்கு, ப்ரோக்ராமுக்கு. நீ வரியா? 2 பேர் சேர்ந்து நாளைக்கு ஷோக்கு ஒன்றா போகலாம். இன்னும் இருக்கே இந்த விஷயம். மேடமா அடிக்கடி அவங்க எதுக்காக கோச்சிப்பாங்க? வெளியில கூட்டு போங்க. 2 பேருமா? 7 6 5 4 3 2 1. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க சொல்லுங்க. அதாவது நாளைக்கு 2 பேர் சேர்ந்து ஷோக்கு போகலாம் நிகழ்ச்சி. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து போகலாம். நான் உங்களுக்கு கொடுத்த சுச்சுவேஷன் என்ன தெரியுமா? அவங்களே கேளுங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு 2 பேரும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறோம். அதுக்கு தான் இப்படி காமிச்சேன். நண்பனோட வீடுன்றது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன்ன்றது வந்து கிளியரா இல்ல, ப்ரோக்ராம்னு சொல்லுங்க. பட் ஒரு நாங்க 2 பேரும் சேர்ந்து போலான்ற விஷயம் வந்து வந்துச்சு. 2 இம்பார்ட்டன்டான வார்த்தைங்க வரல, அதனால 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். நீங்க போய் உங்க இடத்துல காமிக்க. மனோஜ் and மோனிஷா, உங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு கேமை கொடுக்க போறோம். 2 பேரும் இங்க வாங்க. என்ன கேமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணுமா? அது நல்ல ஐடியா தான். 1 நிமிஷம் மட்டும் வேணுமா அதை செய்ய வைக்கலாம். உங்களுக்கு கேக் சாப்பிட பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். 1 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு கேக் பீசஸ் சாப்பிடுவீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ்.
ஒரு கேக்குமே 20 பாயிண்ட்ஸ். ஓகே. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. Wait. இன்னும் 40 செகண்ட் இருக்கு, டைம் இருக்கு. இருக்கு. ஒரு நிமிஷத்துல ஐ திங்க் இம்பாசிபிள் 5 கேக் சாப்பிட்டீங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். 4 ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? மனோஜ் அண்ட் மோனிஷா 190 பாயிண்ட்ஸ். சென்னை கிரி அண்ட் இன்னாசி 220 பாயிண்ட்ஸ். ரிசு அண்ட் அம்ரின் 265 பாயிண்ட்ஸ். கேம் முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி மனோஜ் அண்ட் மோனிஷா இங்க வாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? உப்பு மூட்டை தூக்குறேன். உங்க வைஃப் உப்பு மூட்டை தூக்குறீங்களா? ஒரு சின்ன வாக் மட்டும் போதும். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் தெரியாதே, உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. ஏங்க பூகம்பம் கூட இவ்வளோ இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்திருக்காரு. ஓகே, எப்படி இருந்தது மோனிஷா? ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய். சூப்பர். யா வித் உங்கள ஸ்டேஜுக்கு வரீங்களா? எஸ். நம்மளோட ரன்னர் அப் யாருன்னு பார்க்கலாமா? நம்ம ஆஹாயன பொறுத்ததோட செகண்ட் ரன்னர் அப் மனோஜ் அண்ட் மோனிஷா. ஜி தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹாயன பொறுத்ததோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சென்னை கிரி அண்ட் இனாசி. ஸ்ட்ராங் ஃபேமிலி. உங்களுக்கு ஜி தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹாயன பொறுத்ததோட வினர் ரிசு அண்ட் அம்ரின். உங்களுக்கு கிங் ஷைன் சார்பில் ஒரு பரிசு. தேங்க்யூ. அடுத்த 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவி.